ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, இந்த புள்ள குட்டிங்களை எல்லாம் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி காய்கறிலாம் உள்ள ஆர்கனைஸ் பண்ண போறோம். இதுதான் வீடியோ. இதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும். அதெல்லாமே நான் காட்டுறேன். அண்ட் எப்பயுமே வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே, டேரக்டா வாய்ஸ் ஓவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மைக் இல்ல. சோ நான் வாய்ஸ் ஓவர் டைரக்டா தான் கொடுக்குறேன். சோ கொஞ்சம் அப்பப்ப நாய்ஸ் எல்லாம் வரும். இந்த புள்ள குட்டிங்க உருட்டுற சத்தல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ சும்மா ஜாலியா இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றவங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நிறைய பேர் பெல் ஐகானை கிளிக் பண்றது இல்ல. சோ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வியூஸ் முன்னாடி விட ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சரி, ஓகே, ரொம்ப ஜாலியா இருக்கும் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கிட்டு வாடா. கிளீன் பண்ணுவானே இப்படி சிக்கி இருக்கேன்னு பாத்தீங்களா? இவனை தொட்டில போட்டு ஆட்டினா தூங்கவே இல்லை. சரி, இவனை தூங்க வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். என் பொண்ணு யாருக்குல பேசுறேன்னு சொல்லி பாக்குது. வீடியோல அம்மா பேசிட்டு இருக்க வித்ராமா. நம்ம வீடியோவை எல்லாரும் கத்துக்கூட சாமி. வீடியோல எல்லாம் கேட்க அப்புறம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். சாமி அடுத்து நேற்று சாமி இருடா, எடுத்து கிளீன் பண்ண வேணாமாடா? சரி, கொண்டாது குட்டி. இது உடஞ்சிருந்தா குட்டி நீ படுத்து இது கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு வா சாமி. கிச்சன்ல வச்சுட்டு வா. இத கழுவ கூட முடியாது நமக்கு. ஏன்னா மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மினி பிளாக்ல இன்னும் ரெடி பண்ணல. இங்கட ஏற இல்லடா. அதனால சாமி இதையும் கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு வச்சிருந்தா தம்பி எடுத்துட்டு ஒண்ணு எடுத்துப்போ. கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கேஸ் கிட்ட வச்சுட்டு வைப்போம். நீ ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வச்சுட்டு வா. அம்மா போ. மோட்டர் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மோட்டரை கழட்டிட்டு போயிட்டாங்க. நேற்று ஒரு நாளைக்கு மட்டும் தண்ணி போட்டு விட்டுட்டு கழட்டிட்டு போனாங்க. இன்னும் வரல. அதனால இதெல்லாம் இப்ப கழுவு போறது கிடையாது. கழுவுறது தண்ணியே கிடையாது. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் என் வீட்டுக்கார சமைக்கிறதுதான் இதே வச்சிருக்கா. இதே வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதனால நம்ம இப்ப டீப் கிளீன்லாம் பண்ண முடியாது. சும்மா தொடச்சு மட்டும் விட்டுறான்னு சொல்லிட்டுலாம். ஏன்னா கன்றாவே இருக்கு. காலையில அது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா? என்னடா ஆச்சு? நீ இதுக்குள்ள போகாத, ஜில்லுன்னு இருக்கா? அததான் சொல்றேன், நீ இதுக்குள்ள போகாதீங்கடா, ஓரமா நில்லுங்கடா. இதை டஸ்ட்பின்ல போட்டுருணும் சாமி. எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு குட்டி தள்ளுடா கொஞ்சம். அம்மா ஒரு 2 நிமிஷம் கிளீன் பண்ணிக்கிறேன்டா. சாமி வச்சிடாதுடா. வைப்ஸ் எடுத்து வா தங்கம். வைப்ஸ் எடுத்துட்டு வா. இன்னைக்கு இந்த வைப்ஸ் வச்சுதான் நான் துடைக்க போறேன். ஏன்னா சரி கொஞ்சமா ஈரத்துணி வச்சு தொடங்கினேன். ஏன்னா இங்க கொஞ்சம் லைட்டா கரையா இருக்கா. சரி, இது கொஞ்சம் ஈரம். ஏன்னா இதெல்லாம் துணி நினைச்சோம்னா அதுக்கு கூட தண்ணி இல்லை. துணி நினைக்க கூட பாத்ரூம்ல ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு சிஸ்டர்ல வீட்டுல தம்பி வச்சுட்டு போயிருக்கான். அதை வச்சுதான் இன்னைக்கு வழங்கணும். அதுக்குள்ள மோட்டர் மாட்டிடுறாங்களா என்னன்னு தெரியல. பாப்போம். இன்னைக்கு எதுனாலும் வாயில வைக்காம பார்த்து கொடுத்தாங்க. நீ கிச்சன்ல கொண்டு போய் வச்சுட்டு வா. அப்படி சைடு கேட்டு வெள்ளத்தை எடுத்து சாப்பிடுறேன். கொண்டு போய் பொடிக்காதுடா. கிச்சன்ல வந்துரு. இந்த இது பாட்டில் வச்சுட்டு வந்துரு. பிடிச்சிக்குவியா? சரி, நீ போ. நீ ஃபர்ஸ்ட் அதை வச்சுட்டு வா. லீக் ஆகுது பாரு. டே அமைதியா இருக்கா தம்பி. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தா நான் கடை கடை கிளீன் பண்ணிடுவேன்டா தம்பி. என்ன உங்க வைப்ஸ் வச்சுதான் நீங்க அம்மா கிளீன் பண்ண போறச்சலாம். வச்சுட்டியாடா? ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னதான் வேற எந்த இந்த இதை கொண்டு வச்சுட்டு ஓப்பன்லாம் பண்ணக்கூடாது. கொண்டு போய் வச்சுட்டு மட்டும் தான் வரணும். சரி, நான் பாப்பேன். அடுத்து வேற இந்த அப்பா ஊர்ல இருந்து வந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இந்த அரிசி பருப்பெல்லாம் அம்மா என்ன வச்சுட்டியா? சூப்பர், தேங்க்யூடா. அரிசி பருப்பெல்லாம் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அரிசி பருப்பு கோதுமை அதெல்லாம் இன்னும் பிரிக்க கூட இல்லை. அதை பிரிச்சு மாடியில காய போடணும். இவங்களை வச்சு நான் மாடியில கூட காய போட்டுருவோம். ஆனா திருப்பி போய் எடுக்கும் போது இவங்க 2 பேருமே முடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு நேரம் நம்ம வரப்படி இன்னைக்கும் அந்த வேலையை பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
சரி இதை க்ளீன் பண்ணிட்டு மாடிக்கு போய் காய போடுவேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வண்டு வச்சிருது என்ன செய்யுதுன்னே தெரியல, அப்புறம் வேஸ்டா போயிருதா, அதனாலதான். இருத்தாங்க இரு முடிச்சுட்டோம். தம்பி உயரலாம் என்ன செய்யலாம், இங்க பாத்துக்கோ தம்பிய. நீ கிளீன் பண்ண வேணாம் மித்ரமா, நானே பண்ணிக்கிறேன் மித்ரமா, நீ பேசாம என்ன உள்ள எப்படிதான் டஸ்ட் வருதுன்னு தெரியல. பூட்டியே தான் இருக்கு, அப்படி இருந்து ஏன் இந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் டஸ்ட் வருது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லு. எனக்கு புரியல, இதுக்கும் நான் இந்த ரேக்லாம் அந்த அளவுக்கு யூஸே பண்ண மாட்டேன். அப்படி இருந்தும் இது ஃபுல்லா இங்க பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு. நல்ல வேலை இந்த புள்ள புள்ளி இருக்க வைப்ஸ் எல்லாம் இதை வச்சு தொடச்சாச்சு. கொஞ்சம் ஏதோ கொட்டின மாதிரி இருக்கு. தள்ளி சாமி ஐயோ இந்த மண்டமல்ல இருக்க கொண்டே மருந்து மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புள்ள குட்டிக்கு வேற வானர மாதிரி ஏறி நின்றுட்டு இருக்கு. இங்க பாருங்க எல்லாம் எப்படிதான் இவ்வளவு அழுக்கு வந்துச்சு. நம்ம வீட்டுல இருக்கோம், நமக்கே வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றதுக்குலாம் நேரம் இருக்க மாட்டேங்குது. இந்த ஒர்க் வரவங்களாம் என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணாலும் எங்க அம்மா பத்தி பெருமையா சொல்றதுனால சொல்லாது நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா வந்து வேலை காலையில போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. இருந்தாலுமே வீடு ஃப்ரிட்ஜ் எல்லாம் அவ்வளோ நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருந்தாலும் வீடே பிடிக்கும். அவங்கள்ட்ட இருந்தா எனக்கு இந்த ஹேபிட் வந்துச்சு என்னன்னு தெரியல. எங்களுக்கு வீடு நீட்டா இருந்தா பிடிக்கும். எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி வீடு நீட்டா தான் வச்சிருப்பேன் எப்பயுமே. இப்போ இந்த இவங்க இருக்கனாலதான் வந்துட்டு இந்த வீடை கிளீன் பண்றது செய்யறதுலாம் வந்து கம்மி. இல்லைன்னா நான் ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஒரு வாரமும் காய்கறி வாங்கி அடுக்கும் போது வந்து கிளீன் பண்ணிடுவோம். இப்போ இது கிளீன் பண்ணியே நம்ம வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போனோம் இல்லையா, அப்ப கிளீன் பண்ணது. கிட்டத்தட்ட நாங்க போயிட்டு வந்து இப்போ ஒரு மாசமே ஆயிப்போச்சு, இன்னும் கிளீன் பண்ணல. சரி இப்போ ஓரெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். இருத்தாங்க நீ இந்த பக்கம் வாசாமி. இவருதான் மித்ராமா, அதெல்லாம் கிளாஸ் உடைஞ்சிரும் மித்ராமா. பாட்டில எதுவும் பண்ணக்கூடாது என்ன. நீ காய்கறி மேல உட்காராதடா, அவ்வளவுதான் போதும். இதுக்கு மேலாம் இது என்ன இது கார இது பாமா இருக்கு. கட்ட முடியுமா தோர கட்டிட்டோம்னா மோப்பா நமக்கு அடுத்த பிரச்சனை. நம்ம எதுக்கு ரிப்பேர்லாம் பண்ணிருக்கோம். என்னை கீழே இறங்குடா தம்பி, கீழே இறங்கு தம்பி. அவ்வளவுதான், ஃபுல்லா ஓரளவுக்கு தொடச்சு விட்டாச்சு. அப்புறம் இந்த இதுதான் வந்துட்டு என்ன செய்யறது, இதுவும் கொஞ்சம் ரொம்பவே அழுக்காத இருக்கு. ஆனா இதை கிளீன் பண்றதுக்கு சத்தியமா இங்க தண்ணி கிடையாது. அதனால வந்துட்டு நம்ம இதையுமே சும்மா தொடச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இதெல்லாம் வந்து நல்லா அழுத்தமா ஒட்டி இருக்கு. அதனால கிளீன் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்ம வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அடிக்கலாம். அவ்வளவுதான், தொடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அடிக்கலாம். தம்பி அவன் இதை வச்சிரு தம்பி, எல்லாம் விழுந்து போகுது. இது என்ன நீ ஃபுல்லா உள்ள போகுது? ஃபுல்லா தான் உள்ள போகுமோ? மூடிதான் ஆமாம்மா, ஃபுல்லா உள்ள போனாதான் க்ளோஸ் பண்ண முடியும். அறியவே இல்லை. இப்ப அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐயோ இந்த டப்பா கழுவி வச்சு அதை எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட். இது டேடி அது என்ன தயிரா? ஐயப்பா இருக்கட்டும். குட்டியை பச்சை மிளகாய் வாயில வச்சுரா சாமி. வந்துட்டு இந்த டப்பாலாம் கழுவி வச்சிருந்தேன். ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கார வந்து இந்த டப்பாலாம் கொடுத்து இந்த ஆஃபீஸ் வந்து முதல்ல நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க, எல்லாம் தூக்கி மேலே போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்குதான் சரி இதுல வந்து இது பண்ணுவோம், அடிக்க வைப்போம். இது வாங்க காசு வேஸ்ட் தான், இதுல அடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு காலையில எடுத்து கழுவி வச்சிருக்கேன். மித்ராமா இதை கொண்டு போய் அங்க ஃப்ரிட்ஜு கிட்ட வைப்பா. இந்தடா
அடாருட்டான்னு உருளுது. உங்களுக்கு வேற வாய்ஸ் ஒரு இப்படி கொடுக்கறதால கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் இன்னும் மைக்கு வேற வாங்கல, அதான் சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். மைக்கு வாங்கிட்டேன்னா கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் மைக்கு வாங்குவேன். ஒரு 2 மைக்கு வாங்கினேன்னா என்ன தம்பி, என்னப்பா 2 மைக்கு வாங்கிட்டு அது 2த்தையுமே என் பொண்ணு வந்து எப்படி அவ கண்ணில் பட்டுச்சு பிச்சு போட்டுருக்கோம். சரி அதுக்கப்புறம் சரி மைக்கு வேணான்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு இது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் மித்ராமா ஒரு மல்லி எல்லாம் என்ன சரி மித்ராமா மொரம் எடுத்துவா சாமி, மொரம் எடுத்துவா. இந்த மல்லி இந்த புதினால எல்லாம் பிச்சு போடலாம், பிச்சு போடலாமா அப்படியே வச்சிடலாமா வச்சுக்கிட்டு சரி ஓகே காற்று அந்த மாதிரி பிச்சு போடலாம். கை தண்டி வலிக்குது. சரி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி டேரக்டா பிச்சு சும்மா ஓரலா பிச்சு போட்டுடலாமா. குதிக்க கூடாது வந்து நம்ம வந்து 2ஆ 3ஆ பிச்சு போட்டுடலாம். ஏன்னா வந்துட்டு 1000 அளவுக்குலாம் நமக்கு வந்து நேரம் கிடையாது. இந்த பக்கம் தள்ளி விட்டுறாத. என்ன காய் அப்பா வேண்டியதுதான், வெண்டைக்காய் இருக்கு. என் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயே வந்துட்டு ஒழுங்காக வாங்க தெரியாது. நான் போனேன்னா குழம்புக்கு அளவாக தனியாக பொரியலுக்கு தனியாக வாங்கிட்டு வருவேன். இவங்க போனால் மட்டும் 2 காய் தான் அளவாக வாங்கிட்டு வருவாங்க. அதை வச்சு 2 நாளில் காலி பண்ணிடுவேன் நான். திருப்பி காய் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்துட்டு என்ன செய்யறது, கட் பண்ணி பண்ணலாமா இல்லை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணலாமா என்னன்னு தெரில. இதை பேசாமல் ஒரு கவரில் போட்டு வச்சுருவோம், அதுதான் பெட்டர். கீரை இருக்குது, வேற என்ன இருக்குது, பீட்ரூட். இதெல்லாம் எப்படி டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணுவேன், இவ்வளோ பெரிய டப்பாவில் இவ்வளோ பெரிய பீட்ரூட் எப்படி ஸ்டோர் பண்ணுறது. வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். வெங்காயம் தேங்காய் இருக்குது. ஆச்சரியம். இது இன்னொரு டப்பா எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போடலாமா, அது போட்டாலும் கரெக்டாக தான் இருக்குது. வேணாம், பீட்ரூட் போட்டு பார்க்கலாம். இந்த அண்டா சைஸ் பீட்ரூட்டை ஒன்று போட்டுட்டு ஈழை வெண்டைக்காய் எதாவது கடிச்சிடாது, எதாவது ஆயிரப்போகுது அப்படி. இது 10 தான். ஐயோ என்ன இது பற்ற மாட்டேங்குது. இது ஒன்று, ஐயோ இப்படி வச்சு பார்க்கலாம். என்னடி ஒன்று பற்ற மாட்டேங்குது, ஒன்று மட்டும் வெளியில் வச்சுருவோம். சரி இது ஒன்று மட்டும் வெளியில் வச்சிடலாம். என்னடா தங்கம், இது அந்த மூடி எடுத்து கூட அம்மாவுக்கு, அந்த மூடி எடுத்து கூட சாமி. தேங்க்யூடா. அவ்வளோதான். இந்த அண்டா சைஸ் பீட்ரூட்டுக்கு வந்துட்டு 3 பீட்ரூட் தான் வந்து பத்துச்சு. ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இதை எதை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், பவுட்ரையும் இதையும். இவங்களோட இந்த காலிஃப்ளவர் மட்டும் நம்ம வந்து இதில் கவரில் வச்சுக்கலாம். பார்க்குறக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அமைதியாகிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. சரி ஓகே. என்னடி பண்ணுற, பவுடர் அடிச்சிட்ருக்க. இந்த பக்கம் மூடி. பவுடர்லாம் அப்படி செய்யக்கூடாது. நம்ம அங்கே போய் வச்சுட்டு சமைப்போம். நம்ம இப்போ வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பெருசாக எதுவும் இல்லை. வெண்டைக்காய், காலிஃப்ளவர், பீட்ரூட் இது மட்டும்தான் இருந்துச்சு. நமக்கு வேலை ஈஸி. இதுதான் வந்துட்டு வெங்காய கூடை. தக்காளி கடிக்கூடாதுப்பா. வெங்காய கூடையில பெரிய வெங்காயம் தனித்தனியாக வச்சுருவேன். அப்படி நீ சத்தம் போட்டீங்கன்னா எனக்கு நான் பேசுறது அவங்களுக்கு கேட்காது. என்னடா தக்காளி சாப்பிட்டு இருக்க குட்டியா, சாப்பிடக்கூடாது பார்த்தாங்க. என்னடி தக்காளிக்கு அது எடுக்கக்கூடாது. ஈர அம்மா அடிக்க வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணு. தக்காளிக்கு ஒரு கவர் வேணும். சமயம் ஒரு கவர் மட்டும் எடுத்து வாடி கிச்சன்ல. அவ்வளோதான். இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு வீடு வந்து அமைதியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சிஸ்டரில் வந்தாங்களா, சரி அங்கே தான் வந்து பாப்பா விளையாட போனா. சரி தம்பியை மட்டும் 10 நிமிஷம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் தக்காளி எப்பவுமே இந்த மாதிரி கவரோட தான் வந்து வைப்பேன். ஏன்னா அந்த தக்காளி கடையில் அது எப்படி தண்ணி உள்ளே வருதுன்னே தெரில, அது ரொம்ப தண்ணியாயிடுது. அதனால நம்ம கவரோட வச்சுட்டேன். காலிஃப்ளவர்லேயும் கவரில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், பீட்ரூட், வெண்டைக்காய் இருக்குது. இது வந்து கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போடலாம். புதினா, கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறமா இது வந்து மல்லி இலை. இதே வச்சுட்டு கீரை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அதையும் நாளைக்கு சமைச்சிருவாங்க. அதனால கவரில் இதையும் வச்சுக்கிறேன். வேற என்ன இருக்குது,
வேறு அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் பேக் பண்ணுறவங்களாட்ட எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது. நானும் இந்த பசங்களுக்கு பிஸ்கெட்லாம் கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது, வீட்டில் செய்யணும்னு நினைப்பேன். செய்யணும், நமக்கு எங்கே நேரம் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தம்பி இப்போ கொஞ்சம் 1 வயசு முடிஞ்சிருச்சுல, இப்போ கொஞ்சம் அவனுக்கு சொல்கிறதெல்லாம் புரியுது, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாலாம் இதை தொடாத, நம்ம சொல்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியான மாதிரி இருக்கும். அவ்வளோதான். வெங்காயம் கூட தூக்கி மேலே வச்சுட்டு முடிஞ்சு. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை இது கூட வச்சுருக்கேன். நாளைக்கு நான் செஞ்சிருவேன். பக்கத்தில் யாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போல, அதுதான் அந்த வாய்ஸ் நந்திதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான், ஐம் சாரி. அவ்வளோதான். இந்த ஒரு பீட்ரூட்டு 2 வெங்காயம் கீழே இருக்கும். அவ்வளோதான். இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் இருக்குது, இதுக்கு மேலே வச்சுக்கலாம். லெமன் இல்லை, வெளியிலே வச்சுக்கலாம், எதுக்கு கேவலமாக இருக்குது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள், என்னோட சின்ன வாண்டு எப்படி கடிச்சு வச்சுருக்குன்னு வெங்காயத்தை. தக்காளி எப்படி கடிச்சு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயும் போல் இது இந்த இடத்துலேயே தான் இருக்குது. இதை நான் யூஸும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. இதை மட்டும் சும்மா அப்பப்போ தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. அவ்வளோதான். மேலே வெங்காய கூடையில் இங்கே கிளிப்பெல்லாம் போட்டுக்கிறத பற்றி கேவலமாலாம் நினைக்கக்கூடாது. எல்லார் வீட்லேயும் சில இடம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த இடம் எங்களுக்கு எதனாலும் இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க. வெங்காயத்தை வெங்காய கூடையில் பண்ணியாச்சு. இது ஃப்ரூட்ஸ் பவுலில் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் பனானா வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இதையே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கு. சரி, ஓகே, அவ்வளோதான். ஆர்கனைசேஷன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் அம்மா கொடுத்துருந்த கட்டைப்பை. இன்னொரு கட்டைப்பை இருந்துச்சு, அது தூக்கி வச்சுட்டு அதில் உளுந்து பருப்பு இதெல்லாம் இருந்துச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னா, இந்த கோதுமை கொஞ்சம் இருக்குது. அப்புறமா இது வெறும் பை, இதுக்குள்ளே அரிசி இருக்குது. அதுக்கப்புறமா இதிலே அரிசி தான் பிடிச்சிருக்கு. இது பச்சை அரிசி, இதுவும் ரேஷன் அரிசி தான். இப்போ இதெல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு மேலே காய போடணும். இதுதான் பெரிய டாஸ்க்கு. நம்ம சின்ன வாண்டு போய் தூக்கிட்டு வந்துட்டனால அவருக்கு தூக்கம் வர வந்துருச்சு. போய் காய போட்டு வந்துடுவோம். ஏன்னா மணி பார்த்திங்கன்னா இப்போது 12 மணி ஆயிடுச்சு. இப்போது காய போட்டதான் ஓரளவுக்கு அது காயும். குட்டி மெதுவாக குட்டின்னு தம்பியை தான் நாங்கள் குட்டின்னு கூப்பிட்றோம். ஏன்னா பாப்பா அவன் குழந்தையா இருக்கும்போது அவனை குட்டின்னு சொல்லி நாங்களும் அவனை குட்டினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் கேட்குதான்னு தெரில. துணியெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. பார்த்திங்கன்னா இங்கே மோட்ரு நினச்சி கொஞ்சம் ஈரமாயிடுச்சு, அந்த ஓரம் பூரா ஈரமாயிடுச்சு. சரி, ஓகே, எனக்கு ஒரு கெஸ்ஸு வாங்குது. நான் கீழே போய் வேகமாக போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். மோட்டரை ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டதுனால கெஸ்ஸு வாங்குது. இந்த துணியெல்லாம் காலையில் நான் நேரமே துவைச்சி போட்டனால நல்லா காஞ்சிருச்சு. சரி, இப்போ காய போடுவோம் நம்ம. இந்த அரிசி இதெல்லாம் காய போட்டிருக்கு எல்லார் வீட்லேயும் இந்த வேஷ்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒன்று கூட கிடையாது. கடைசியில் இந்த அரிசி சாக்கு தான் இருந்துச்சு. அதையும் சரி 2ஆக கிழித்து காய போடுவோன்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்னடானா கோணலாம் கிழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று
கட் பண்ணால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. சரி புழுங்கல் அரிசி தான் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதை இதில் காய போட்டு பச்சரிசி வந்து இன்னொரு கட்டப்பை மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். காற்று வர பலமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் இங்கே செட் பண்ணுறக்குள்ளே இந்த சின்ன வாண்டு வந்து பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஓடி போய் அவனை போய் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, அது வந்து குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே மாடியில் வந்துட்டு டாய்லெட்டும் இருக்குது, குளிக்கிற பாத்ரூம் செப்பரேட்டாக தனித்தனியாக வந்துட்டு இருக்குது. ஸோ நாங்கள் இப்போதைக்கு வந்து கீழ் வீட்டு ஆன்ட்டி வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம்னால நாங்கள் மட்டும்தான் இந்த மாடியை புழங்கிட்டு இருக்கோம். இந்த பச்சரிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் அப்பா கொண்டு வரல, இங்கே பக்கத்தில் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் பச்சரிசி தான் கொடுத்தாங்களா. சரி அதையும் காய போட்டு வைப்போம், ஏன்னா நம்ம இந்த இடியாப்பம் புட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சோம்னா அப்பப்போ வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் இன்னைக்கு காய போட்டு எடுக்க போகிறேன். இடியாப்ப மாவு வந்து அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரணும், நமக்கு இந்த காய போடுறக்கே ஒரு வாரம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு காய போடலாமா நாளைக்கு காய போடலாமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ஃபைனலாக காய போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வழியாக வந்து இவங்களை வச்சுக்கிட்டே ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிட்டேன், இதை வந்து காய போடவும் செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இந்த இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறது வந்துட்டு முடிஞ்சால் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அதையும் வந்து சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர் எல்லாருக்கும்.